ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காய்கறி வாங்கினா எப்போவுமே ஓசியில் இவ்வளோ கருவேப்பிலை வாங்கலைன்னா நிறைய பேர் தூக்கமே வராது. ஒரு கைப்பிடி கருவேப்பிலையாவது கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் வாங்கிட்டு வந்து காய வச்சு தூர தான் போடுறோம். இல்லை சமையல் பண்ணாலுமே அதை தூர தான் போடுறோம், சாப்பிட்றதில்ல. அதனால் இந்த மாதிரி பொடி ஏதாவது பண்ணிங்கன்னா எவ்வளோ கருவேப்பிலை சேர்க்கணும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தான் வரும், ஈஸியாக சாப்பிட்றலாம். எல்லாருக்குமே கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப ஹெல்தி. இப்போ எங்கே பார்த்தாலும் நிறைய பேர் யாரை கேட்டாலும் ஹேர் ஃபால், முடி கொட்டுது அப்படின்றாங்க. அதுக்கு நிறைய கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கொட்டாது நிறைய பேர் காலங்காலமாக சொல்கிறோம். ஆனால் அதை செய்கிறோமா சாப்பிட்றோமானா கண்டிப்பாக கிடையாது, தூர தான் போடுறோம். அதனால் நம்ம பொடியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு கைப்பிடி அளவு உளுந்தம்பருப்பு, ஒரு பூண்டு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் எள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சூடான சாதத்தில் நெய்யோ எண்ணெய், நான் தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிட்ருக்கேன். இப்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்பவுமே குழம்பு சாதத்துக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.